10வது விருத்தம் எடுத்துக்கு திருப்பி திருப்பி அதே மாதிரி பாணியில தான் அவர் வந்து சொல்லிட்டு வர்றார். அம்பாளோட சுதந்திரமா மனசுக்குள்ள அவளை பத்தி திட்டுறாருன்னு தெரியல, அவர் வந்து வாழ்த்துறாருன்னு தெரியல. ஒரு குழந்தை அம்மாட்ட எப்படிலாம் பேசுதோ அந்த மாதிரிலாம் பேசணும் இருக்கார். இந்த அம்பாளை எப்படிலாம் பார்க்கறா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லா கவிகளும் ஒரே மாதிரி பார்க்கறா அப்படின்னு தெரிகிறது. அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அம்பாளை நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு க்ளூ கேட்போம் இல்லையோ, அதுக்காக எல்லாமே அம்பாளுடைய சொரூபம். நீங்க எதை பார்த்தேன்னாலும் அது அம்பாள் தான். அதுக்காக நம்ம தனியா எதையோ நினைச்சுட்டு அம்பாள் இப்படிதான் இருக்கணும்னா சிரமப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு பாடலை கொடுத்திருக்காரு. பொன்னாகி மணியாகி போகமாகி புறமாகி அகமாகி புனிதமாகி மண்ணாகி மலையாகி கடலுமாகி மதியாகி ரவியாகி மற்றுமாகி முன்னாகி பின்னாகி நடுவுமாகி முழுதாகி நாதமுற முழங்கி எங்கும் மின்னாகி பரவி இன்ப வெள்ளம் தேங்க விஜன் கருணை பொழி முகிலாய் விளங்கும் தேவி. அந்த தேவி இப்படிலாம் இருக்காங்க. இல்ல எதை வேணாலும் நினைச்சுக்கலாமே, ஒரு சாய்ஸ்க்கு அவளுக்கு ஆகும். ஃபுல்லா அந்த கராகரங்கள் அவளோட சொல்லும் போது பொன்னாகி அப்படின்னாரு. எங்க பார்த்தாலும் பொன் நகை தான் நமக்கு தெரியறது இல்லையா, பொன் இல்லாத இடமே இல்லையா. எங்க பார்த்தாலும் தங்கமயமா, காத்தால சூரியனை பக்கத்து கூட தங்கமயமா தான் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஏதோ விதத்துல இந்த தங்கம் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒண்ணுல குழந்தையா தங்கமேனு கொஞ்சி விடுறோம் நம்ம, அந்த குழந்தைய தங்கமா பாக்குறோம் இல்லையா. அது எல்லாருக்கும் தங்கம் ஏதோ ஒரு பாவத்துல இருக்கு, அந்த தங்கமே அவதான் அப்படின்றார். அப்புறம் மணி ஆகின, மணினா ரத்னங்கள், நவரத்னங்களும் மணிகள்னு சொல்றோம். மணினா அழகுன்னு அர்த்தம். ஏன்னா ரத்னங்கள்லாம் அழகா இருக்கிறதுனால அதுக்கு மணின்னு பேர் வச்சிருக்கா. நம்ம மணினா உருண்டே சின்னதா இருக்கும், அது உருண்டு போறது, அதனால மணி அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால அழகா இருக்கிறதுனால தான் அதுக்கு மணின்னு பேரு. அதுல இந்த இடத்துல பொன் கிடைச்ச ஒரு பளபளப்பு இருக்கு, அந்த பளபளப்பு அம்பாள்னா. இங்க மணின்னு சொல்றப்ப இருக்கக்கூடிய அழகு வந்து அம்பாள் அப்படின்னு சொல்றோம். போகமாகின இதெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையோ, அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவம் நமக்குள்ள இருக்கிறது அதுதான் போகம். அந்த அனுபவம் அப்படின்றது போகம் அப்படிங்கிறோம். அனுபவம்ன்றத அது கொஞ்சம் கொஞ்சமா மாதிரி தமிழ்ல போகம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போகம் அப்படின்றது சம்ஸ்கிருதத்துல வேற அர்த்தமா கூட இருக்கலாம். நான் தமிழ்ல வரும்போது வழக்கு வரக்கூடிய இது வேற அர்த்தம். ஒரே வார்த்தைகளை பல மொழிகள்ல வச்சு வேற வேற அந்த கான்டெக்ட் அந்த மாதிரி அர்த்தம் வருது. அதுக்கப்புறம் புறமாகி அகமாகி புனிதமாகினார். புறம்னா வெளியில, அகம்னா உள்ளும் புறமுமாகி சொல்லுவோம், உள்ளையும் வெளியிலையும். நமக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமா அவதாக்கா, நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயும் அவளே தாக்கா. சோ ஹிருதயமும் அவதான், வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் தான். இப்ப இந்த வெளியின்னு ஆச்சு. அதுக்கு மேல புனிதம்னா எதெல்லாம் புண்ணியமோ அதெல்லாம், எதெல்லாம் புனிதமோ எதெல்லாம் பாவனமோ அதெல்லாம் அவளே தான். அவர் கங்கையை பார்த்தா பாவனம் அப்படிங்க இல்லையா. இது மாதிரி புனிதமான இந்த துளசியை பார்த்தா புண்ணியம் அப்படிங்கிற, சுமங்கலி வரது பார்த்தா புண்ணியம். உடனே எதெல்லாம் பார்க்கறது புண்ணியம் சொல்லாமோ, ஒரு கோவில் கோபுரத்தை பார்த்தா புண்ணியம், ஒரு வேத வித்தை பார்த்தா புண்ணியம். இது எதெல்லாம் புனிதமா இருக்கோ அதெல்லாம் பார்த்தா நமக்கு புண்ணியமோ அதெல்லாம் அம்பாள் தான். மண்ணாகி மலையாகி கடலுமாகி, மண்ல மண்ணாகி இல்ல, மண்ணுன்னா ராஜ்யம்னு சொல்றான், ஒரு அரசாட்சி. அரசாட்சி எதை தாங்கி வருது, அது வந்து ஒரு மண்ணை பூமியை தாங்கி தான் வருது. ஆனா பூமியை சுற்றி வர்றதுனால மண்ணாகி. மலைகள் நாக்கேன்னு அதுவும் அவதானம். சரி, கடல் அதுவும் அவதானம். 7 கடலும் அவதான், 7 மலையும் அவதான், எல்லாம் புவனங்கள் 7 14 புவனங்களும் அவதானம். மதி ஆகினார். மதினா இங்க அறிவுன்னு எடுத்துக்கலாம். அறிவுன்னா ஞானம், ஞானம் அவதான். இல்ல மதினா சந்திரனுக்கு பேரு மாதிரி, அந்த சந்திரனும் அவதான். சந்திரன் சொல்லிட்டோமே அப்படின்னு மறந்து போச்சு, ஒரு கையோ விட்டுவிட்டோமே. சூரியனை சொல்லிட்டுனா சந்திரனை சொல்லணும். உடனே அடுத்தது ரவியும் ஆகின. ரவின்னா இங்க வந்து சூரியன் அர்த்தம். இங்க ரெண்டும் ஒரு குளுமையான ஒளி. இன்னொரு ரவிங்கிற போது அந்த இடத்துல வந்து உஷ்ணமான ஒளி. இந்த ரெண்டுமே அவதான். அதில் தான் தன்மதின்னு பேர். சந்திரனுக்கு பேர் தன்மதி அப்படின்னு சொல்ல. தன்னுன்னா குளுமையான, குளுமையா இருக்கக்கூடிய, குளிர்ச்சி பொருந்திய ஒரு பிரகாசத்தை தரக்கூடிய தன்மதின்னு சொல்ல. ரவியும் ஆகி மற்றும் ஆகினர். இப்ப குளிர்ச்சியான ஒண்ணு சொல்லியாச்சு, ஒரு பிரகாசம். உஷ்ணமான ஒரு பிரகாசம், சந்திரன் சூரியன் ரெண்டும் சொல்லியாச்சு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது நம்ம பக்கத்திலேயே இருக்கு. ஆனா அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்கா அது எரிச்சிடும். ஆனா அதை சொல்றதுக்கு ஒரு விருப்பம் இல்லை. தீயுமாகின்னு சொல்றதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா மற்றும் ஆகின்னு விட்டோம். ஏன் மற்றும் ஆகி அப்படின்னு சொன்னாக்கா, சில பேர் சிலதான் சொல்ல மாட்டான். மைப்பொதி விளக்கேன்னா மனத்தினுள் கருப்பு வைத்துன்னு சேக்கிரா சொல்லும் போது, ஒரு ராஜா அவன் என்ன பண்ணான்னா, ஒரு சிவபக்தனா இன்னொரு ராஜாவை ஜெயிக்கவே முடியலையாம். அதுக்காக சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்தானோ. சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டு வந்து அந்த புறத்துக்குள்ள கூட நுழையலாமா.
ஸோ இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு ஒரு ஓலை சுவடிக்குள்ள நடுவில் விஷம் தோஞ்சி ஒரு கத்தியை வச்சு கட்டிட்டு ஒரு சிவனடியார் வேஷம் போட்டு உள்ள வந்தானா. அவன் எதுக்காக வந்தானா? வஞ்சகமான எண்ணத்தோட வந்தானா. உள்ள போனவன ராஜா வாவான்னு கூப்பிட்டான், காலில் வந்து நமஸ்காரம் பண்ணான். உனக்காக ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வந்திருக்கேன் வந்தவர். சிவனடியாராச்சே உடனே காலில் விழுந்து நமஸ்காரம்னா கத்தியால குத்திட்டான். இதை சொல்லும் போது சேக்கரா சொல்றார், நம்ம குத்திட்டான்னு சொல்லியான். அவன் மை பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து, எப்படி ஒரு விளக்கு உள்ளுக்குள்ள கருப்பா உள்ள வச்சிருக்கு, வெளியில பிரகாசமா இருக்கு, அதுதான் மனசுக்குள்ள கருப்பான ஒரு எண்ணத்தை வச்சுன்னு வந்தான். என்னன்னு ஒரு தீர்த்து ஒண்ணுன்னு வந்தான், வந்த வேலையை முடிச்சுன்னு போயிட்டான். அடுத்தது நான் அப்ப கூட இந்த ராஜா என்ன பண்ணாங்க, சிவபக்தனான ராஜா வந்திருக்கிற சிவனடியார் வேஷத்துல ஒண்ணுமே செய்யாதுங்க, கொண்டு போய் அவன் ஊர்ல பத்திரமா விட்டுட்டு வாங்கணும். இப்படிப்பட்ட ராஜாக்களா அது சிவனடியார்கள். அப்படிப்பட்ட ராஜா இருந்தா சொல்லும் போது அப்படி சொல்லக்கூடாது. தவறான வார்த்தைகளை கூட மறந்து போய் கூட சொல்லப்படாதான். அதுக்காக மற்றுமாகி அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல கூட தானம் போகோ நாசஸ்திஸ்ரஹா கதையோ பவந்தி வித்தசியான ஒரு பாடல். அதாவது ஒரு சொத்து சுகம் பணம் பொருள் நகை, இதுக்கு 3 விதமான ஒரு பாக்கியங்கள் தான் உண்டுன்னார். ஒண்ணு தானம் மற்றவாளை கொடுக்கறது, இன்னொன்னு போகம் அனுபவிக்கிறது, இன்னொன்னு நாசம் அழிஞ்சு போறது. இல்ல யோ ந ததாதி ந புங்க்தே, எவன் யாருக்கும் கொடுக்கறது இல்லை தானும் அனுபவிக்கிறது இல்லைன்னா அவனோட சொத்துக்கு என்னடா ஆகும்னா நாசம் ஆகும்னு சொல்லல. திருப்தியாக திருபவத்தின்னு நான் 3ஆவதா சொன்னேனே அது நடக்கும். இந்த பெரியவாள்லாம் சொல்லும் போது மறந்து போய் கூட அபசவியமான வார்த்தைகளை சொல்லிடப்படாதான், அபசகுணமா ஆயிடப்படாதுன்னு அவ்வளவு ஜாக்கிரதையா அவள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு உபமானம் இங்க என்ன சொன்னார், மதியாகி ரவியாகி மற்றும் ஆகி. இன்னொன்றுக்கு நெருப்ப சொல்லலையும் கேட்காதுங்க, சொல்ல விரும்பல. அது சுடும் அப்படின்னாரு. அது அழிக்கக்கூடிய சக்தி. இப்ப மற்ற ரெண்டும் அழிக்காது. குளுமையான சந்திரன் உலகத்தை அழிக்காது, உஷ்ணமான சூரியன் உலகத்தை அழிக்காது. ஆனா கொஞ்சம் அசர்தா இருந்தோன்னு நெருப்பு இருக்க அழிச்சுடும். அதனால அப்படி சொன்னார், முன்னாகி பின்னாகி நடுவுமாகி. முன்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அன்னாள் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு நடுவாய். அதுல வருது வரிசையா, முடிவாய முதல்வி தன்னை உன்னாதொழியினும் உன்னினும் வேறொன்றும் இல்லை என்ன. அவளை நீ போய் சோத்திரம் பண்ணா படைஞ்சா உனக்கு, அவளுக்கு ஒண்ணு இல்லை. அதுல முன் பின் எல்லாம் நடு எல்லாம் அவள் என்ன, வேதத்துக்கு முன்னாகும் வேதத்துக்கு பின்னாகும் வேதத்துக்கு நடுவாகும் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க முன்புறமும் பின்புறமும் நடுவும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இல்ல, வேதம் அப்படிங்கிற ஒரு இதுல சாக்கைகள் கிளைகள் உபனிஷத்துகள் இது எல்லாமே அவதான். மூலமான பிரணமும் எல்லாம் முன் நடு பின் எல்லாமே இவ்வளவுதான் இருக்கா. முன் தோன்றியது, நடுவில் இருப்பது, பின் அழிந்து போகக்கூடிய பொருள் எல்லாம் அவ்வளவுதான் இருக்கா. முன்னான தொழில் படைக்கிறது, அடுத்தது காப்பாத்துறது, அழிக்கிறது, இப்படி முத்தொழிலாகவும் அவளே இருக்கா. காலம் கடந்து போன காலம், நடந்து கொண்டிருக்கிற காலம், வரப்போற காலம், இப்படி முன் நடு பின், இப்படி எத்தனை விதமான மூன்றுகள் இருக்கு அத்தனையும் இவ்வளவு இருக்கு. அதுதான் முன்னாகி பின்னாகி நடுவுமாகினார். முழுதாகி அப்படின்னு இத்தனை இல்ல, முழுசாவும் இருக்கா, பரிபூர்ணமான ஆனந்தமா இருக்கா. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்தா திருப்பி அது ஆனந்தமாவே இருக்கு. அந்த அதுவும் குறைச்சல் இல்ல, எடுத்ததும் குறைச்சல் இல்ல, ரெண்டும் அப்படியே பரிபூர்ணமா இருக்கு. நாதமுற முழங்கி எங்கும் பிரணவ சுரூபமா பிரணவ நாதமா இங்க வர ஓங்காரமா இங்க எல்லாத்தையும் இருந்திருக்கார். மின்னாகி மின்னல் மாதிரி எல்லாத்தையும் பரவி இருக்கான். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாக விளங்கின மாதிரி 1000 மின்னல்கள் தோன்ற மாதிரி அப்படி இருக்கலாம். அப்படி இன்ப வெள்ளம் தேங்க, எங்க பார்த்தாலும் இன்பம் ஆனந்தம் கூட வெள்ளமா தேங்கி இருக்கலாம். அங்கங்க எடுக்க குறையாத வெள்ளமா தேங்கி இருக்கலாம். இப்படி வியன் கருணை பொழி முகிலான எத்தோட ஆகாசத்துல கருணையா பொழியலாம். கருணையை பொழியக்கூடிய ஒரு முகில்னா மேகம். இப்படி மேகமா யாருக்காலும் இந்த அம்பாள் இருப்பான். முகில் கருணையாக, கருணையை பொழியக்கூடிய முகிலாக வானத்தில் இருந்து கொண்டு நமக்கு அருள் பாதிக்கக்கூடிய அம்பிகை. இப்ப சொல்லுக்களை எதை வேணாலும் நினைச்சுக்கலாம், நினைச்சுட்டா அம்பாளுடையதை நமக்கு தெரியும் அப்படின்னா. அப்படிப்பட்ட அம்பாளை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு அருள் பண்ணணும்னு கொஞ்சம் தோணவே தோணாதாங்க. நீங்க சொல்லலாம், இன்னும் 11 பாட்டு இருக்கா, 11 பாட்டுல இப்படியே ஒரு கெஞ்சலாவே இருக்கேன். இங்க தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை கூட எடுத்து பாருங்களேன். எத்தனை கீர்த்தனை பார்த்தாலும் ஏதோ ஒரு 5-6 தவிர எல்லாத்தையும் ஏதோ ஒரு வித்து ராமான் இப்படி கஷ்டப்படுறேனே, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுத்தேன் இப்படியே இருக்கும். பத்ராஜல ராமதாசருடைய கீர்த்தனை எடுத்துன்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட எல்லாமே இப்படி நான் முதல்ல கட்டப்பட்டுருக்கேன், நீ ரொம்ப நன்னா இருக்கே, உனக்கு பாரு ஒரு மாசமும் ஒரு விழா எடுத்துட்டு இருக்கா, நாங்க ஜெயில 12 வருஷமா திண்டாடிட்டு இருக்கேனே, இப்படிதான் கனாபனான்னு திட்டிருப்பார். இப்படி என்ன அவளை ஏன் இந்த மாதிரி பண்றான் பகவான், இந்த மாதிரி முத்து முத்தா பாடல்கள் வரணுன்றதுக்காக. அப்படிப்பட்ட அருமையான பாடல்கள் நமக்கு எப்ப கிடைக்கும்? அவளை வச்சு இந்த மாதிரி பண்ணாதான் அவ கொடுப்பா இல்லையா. தயிரை கடைஞ்சாதானே இல்லை வெண்ணெய் கிடைக்கும். வெண்ணெய் எடுத்து நம்ம அழகா சாப்பிட்டு போறோம். இந்த அவஸ்தைப்படலாம் தயிர் தானே படுறது.
ததியுருமத்தில் சுழலும் என்னாவி தளர்வலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டானோல அபிராமம் பெற்றார். அப்படியே தயிருக்குள்ள மத்து போய் கடையிற மாதிரி நம்ம ஆவியை கடையிறதான் அந்த வினைகள் எல்லாம். இப்படி கடைஞ்சாதானே, சிரமப்பட்டாதானே வருது. தெர் இஸ் நோ கெயின் வித்அவுட் பெயின்ற மாதிரி. அதனால இந்த கருணை பொழிக்கூடிய முகிலாக அந்த அம்பாள் இருக்கா. அந்த அம்பாளை பத்தி கேட்கிற, எனக்கு ஏன் கட்டத்தை கொடுத்துருக்கேங்கிற. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் கட்டம் கொடுக்குற, கட்டம் கொடுக்க ஆளே இல்லையா அப்படின்னு கேட்கறதுல எங்க இந்த பாட்டில் எப்படி சொல்றாங்க. பாதனில் உள்ளளவும் பாக்கியத்தோடென்னை பாங்குடன் ரட்சிக்கவும் பக்தியாய் உன் பாதம் நித்தம் தரிசித்த பாலருக்கு அருள் புரியவும் பெற்ற தேகத்தில் சிறு பிணிகள் வாராமல் செங்கலி அணுகாமலும் சேயனிடம் பாக்கியம் செல்வங்களை தந்து ஜெயம் பெற்று வாழ்ந்து வரவும் பேர் பெற்ற காலனை பின்தொடர ஒட்டாமல் பிரியமாய் காத்திடம்மா. பிரியமாய் உன் மீது சிறியவன் நான் சொன்ன கவி பிழைகளை பொறுத்து ரட்சி. ஆராதனில் மணல் குவித்து அரிய பூஜை செய்த என் அம்மையே காம்பரியும் நீயே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. இப்படி அம்பாளை பார்த்து கேட்கிறார். பார்த்தனில் உள்ளளவும் பாக்கியத்தோடு என்னை பாங்குடன் ரட்சிக்கும். பார்த்தனில் உள்ளளவும் ஏன் அப்படி சொன்ன, பார் உள்ள அளவும் சொல்ல, பார்தனில் உள்ள, பார்னு பூமி, இந்த பூமியில் நான் உள்ள அளவும். ஏன்னா இவருக்கே நிலை இல்லைன்னு தெரியுது. நம்ம ரொம்ப நாளைக்கு இங்கே ஓட்டின்னு இருக்க போறது இல்லை, ஒரு ஸ்டேஜில் நம்ம இங்க இருந்து கிளம்பிதான் போகணும் அப்படின்னு. அப்படி நான் இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் இத்தனை நாள் கதறி அழுது எல்லாம் ஆயிடுச்சு, இனிமே இருக்க போறது கொஞ்ச நாள் தான்றதும் தெரியுது. அந்த கொஞ்ச நாளைக்காவது பாக்கியத்தோடு என்னை பாங்குடன் ரட்சிக்கும். என்னை சகல செல்வங்களும் கொடுத்து, நல்ல பாக்கியங்களை கொடுத்து, நல்ல கருணையை பொழுது, உன்னையே நினைச்சிருக்கிறமான ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு நல்லபடியான வாழ்க்கையை நடத்துறதுக்கு, என்னை காப்பாத்தி ரட்சிக்கிறதுக்கு பக்தியாய் உன் பாதம் நித்தமும் தரிசித்த பாலருக்கு அருள் புரியவும். தினம் உன்னோட கோவிலுக்கு போகணும், பக்தி பெருகி இருக்கணும், உன்னை பாடணும், உன்னை தரிசனம் பண்ணணும். இப்படி ஒரு நல்ல உன்னுடைய பிள்ளையான எனக்கு இப்படி ஒரு அருள் புரிவதும், சீர்பெற்ற தேகத்தில் சிறு பிணிகள் வாராமல் செங்கலி அணுகாமலும். சரி, ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்த இவரை பாக்கியம்னு கேட்கறது என்ன கேட்கிறார் பாருங்க. தினம் கோயிலுக்கு போனோம், உன்னை தரிசனம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், கஷ்டப்படாத இருக்கணும். இதோ உன்னை மறக்காத, உன்னையே நினைச்சுட்டு இருக்கிற அளவுக்கு வேணா வீட்டுல கஷ்டம் இல்லாத இருக்கணும் இல்லையா. நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருந்ததுன்னா கஷ்டத்தை தான் நினைக்க தோணும், சுவாமியை நினைக்க தோணாது. ஸோ சுவாமியை நினைக்கிற அளவுக்கு வீட்டுல கஷ்டம் இல்லாத பண்ணணும்னார். அது மாத்திரம் இல்ல, செல்வங்கள் எல்லாம் கொடுத்துடலாம், ஆனா இந்த செல்வத்தெல்லாம் அனுபவிக்கிறது தேக ஆரோக்கியம் இருக்கணுமே. ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தான் கேட்கிறோமே நமக்கு. சர்வாபிஷ சித்திருது மொத்தம் சொன்னாலும் முதல்ல கேட்கறது ஆயுள் கொடு, அப்புறம் ஆயுள் இருந்தா போறாது, ஆரோக்கியத்தை கொடுக்கணும். தீர்காயுசு இருந்தா போறாது, தீர்காயுசா 100 வருஷம் இருந்துட்டு தினம் வியாதியோட இருந்தோம்னா என்ன பிரயோஜனம்? சோ வியாதி வைக்க இல்லாத இருக்கணும் தான். இது இங்க கேட்கும்போது சீர் பெற்ற தேகத்தில் எப்ப உட அருள் கிடைச்சிருதுன்னு சீர் பெற்ற தேகம் ஆயிடுறது. உன்னுடைய கருணை எனக்கு கிடைச்சு போச்சு. அப்படிப்பட்ட தேகத்துல சிறு பிணிகள் வாராமல், பெரிய பிணிகள் வராதுன்னு தெரியும், ஏன்னா உங்களுடைய கருணை கிடைச்சுன்னா சின்ன சின்ன பிணிகள் கூட வரக்கூடாதுங்கிறது. இந்த பிணின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்டாக்க தொல்லைகள்னு எடுத்துக்கலாம். பெரிய வியாதி வந்தாதான் அது பிணின்னு சொல்ல முடியாது. நம்ம நல்ல காரியம் பண்ண விட சில பேர் இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்க, அது கூட தான். நம்ம தனியா உட்காந்துருக்கோம், டெலிபோன் அடிச்சுட்டே இருக்கும், இது ஒரு தொல்லை தான். ஒரு பிணின்னு சொன்னா அதுவும் தொல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி சின்ன சின்ன பிணிகள் கூட எனக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த சேய் என்னிடத்துல நல்ல பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்து, செல்வங்களை எல்லாம் கொடுத்து, ஜெயம் பெற்று வாழ்ந்து வரணும். எங்க போனாலும் வெற்றியே கிடைக்கணும். வெற்றியை தவிர எதுவும் இருக்கக்கூடாது, தோல்வியே எனக்கு வரக்கூடாது. நான் செய்யறதும் நல்ல காரியங்களாவே இருக்கணும். அந்த நல்ல காரியத்தை எப்போ எடுத்ததெல்லாம் நல்லபடியா முடியணும், ஜெயத்தோட இருக்கணும், உன்னுடைய கருணையோட சேர்ந்த வெற்றி எனக்கு நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறார். சரி, இது மாத்திரம் போருமான்னார். கடைசியில் என்ன பண்றார்,
பேர் பெற்ற காலனை பின்தொடர ஒட்டாமல் பிரியமாய் காத்திடமார். கடைசியில சொன்னார், இந்த காலன்னு ஒருத்தன் வருவான், அவன் ரொம்ப பேர் பெற்றவனா. எதுக்கு பேர் பெற்றவனா? எல்லாரையும் கவர்ந்து போறதுல பேர் பெற்றவனா. யாரையுமே விட்டு வைக்காத, எல்லாருக்கும் ஒருத்தர் கூட சலுகையே கிடையாது. அவளுக்கு வேண்டியவா இவாளுக்கு வேண்டாம் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம புராணத்துல நம்ம படிப்போம், இவாளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம்னா, இவாளை ஜெபம் பண்ணோம்னா மிருத்யு பயமே கிடையாதுன்னு. இப்ப மிருத்யு பயமே இல்லைன்னு வச்சுப்போம் அந்த லோகத்துல. அவன் பிறந்தவனா சாகிறதேன்னு வச்சுக்கோ, இந்த பூமி எப்படி தாங்கும் இல்லையா? அப்போ மறுபடியும் போய் பூமாதேவி போய் ஸ்ரீமன் நாராயணன் அழுதா, என்னால பூமியை தாங்க முடியலையே, இந்த பாரத்தை என்ன பண்றேன், சரி வா நான் மறுபடியும் ஒரு அவதாரம் பண்றேன், எல்லாரையும் அழிச்சுறேன். இது திருப்பி இப்படின்னா இருக்கு. அதனாலதான் பகவான் பார்த்தான், இனிமே நம்ம அவதாரம்லாம் எடுக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, எடுத்த அவதாரங்கள்லாம் போறோம். எடுத்த அவதாரத்துக்கே பாதி பேர் பலவிதமான வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கான், வேண்டாம். அவனு ஒரு காலகட்டம், அந்த காலம் தான் 60,000 வருஷம் இருந்தாருங்கிறான். தசரதர் எவ்வளவு வருஷம் இருந்தா? 60,000 வருஷம் இருந்தாங்க. ராமர் எவ்வளவு வருஷம் இருந்தா? 20,000 வருஷம் இருந்தாங்க. அப்ப அவர் 20,000 வருஷம் இருந்தாருன்னா அவர் கூட இந்த ஜனங்கள்லாம் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் இருந்திருப்பா? இப்ப ஜனங்கள் மொத்தம் எவ்வளவு பேரு? இதெல்லாம் பாக்கறச்ச வேடிக்கையா இருக்கும். ஆனா அந்த யுத்தங்கள்னு வரும்போது சொல்லுவா, பார்த்தா என்னவோ இத்தனை அட்சோகணி சேனைகள், ஒன்று கணக்கெல்லாம் பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் இருக்கும். ஒரு யுத்தத்துக்கு போனா அவ்வளவு பேரும் போயிட்டாங்கிறான். சோ அந்த இடத்துலயும் தீர்காயுசா இருந்த காலத்துல கூட ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கூட்டமா அழிஞ்சு போற மாதிரி. அப்புறம் மகாபாரத யுத்தம் வந்தது, அது இத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. பேலன்ஸ் பண்ணாதான் பூமியினுடைய தாங்க முடியும். அப்படி இருக்கா, பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால பார்த்து அந்த காலம் யாருக்குமே நோட்டீஸ் கொடுத்தும் வரதில்லை. அவன் பாடி இஷ்டத்துக்கு வந்துடுவான். அவன் எப்ப வருவான் ஏது வருவான் யாருக்குமே தெரியாது. யாருக்காவது நாளை காத்தால வரப்போறேன்னு சொல்லிருக்காங்க, நாளைக்கு ஏதோ பெரிய மகான்களுக்கு அவளுக்கெல்லாம் காலன் வரமாட்டான். அவளுக்கெல்லாம் மேல விஷ்ணு லோகத்துல இருந்து இன்னொரு லோகத்துல இருந்துலாம் வருவா. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவள் தெரியும், தன்னுடைய இன்னும் எவ்வளவு நாள் நம்ம இருக்க போறோம், எத்தனை மணிக்கு வரைக்கும் இருக்க போறோம் அப்படின்லாம் தெரியும். இன்னும் சில பேருக்கு நாடியை பிடிச்சு பார்த்தே சொல்லலாம், இத்தனை நேரம் தான் அப்படின்ற மாதிரிலாம். சில பேர் தனக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் கூட அவளே பண்ணி வச்சுட்டு, நீங்க எல்லாம் ரெடியா இருங்கோ, நாளைக்கு இத்தனை மணிக்கு நான் கிளம்பிடுவேன், எல்லாம் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கும், இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவாள் இருக்கா. சில பேர் ஒண்ணுமே சொல்லாத ஒரு சூச்சகமா காமிச்சுட்டு அப்படி கிளம்பி போறவாள் இருக்கா. சோ அப்படி மகான்களுக்கு தான் தெரியும் வாடையது எப்ப முடியும் அப்படிங்கிறது. யாருக்குமே நோட்டீஸ் கொடுத்து வந்ததே இல்லை. அவனை ஏமாற்றவும் முடியாது. நம்ம எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் அவன் நம்மள விட மாட்டான். அவன் சொன்ன டயத்துக்கு நேரம் தவறாமல் காலம் தவறாது பண்ணாதான் அவனுக்கு காலன் பேர். அவரே காலகண்டனா இருக்கானே அப்படிங்கிறாள் இல்லையோ, அந்த காலத்தை அவன் தான் நிர்ணயம் பண்றான். அந்த காலம் தவறாத டியூட்டி பவுண்ட் அவன் தான். டியூட்டி கான்சியஸ்னஸ் அவனுக்கு தான் ஜாஸ்தி. அது சொன்ன நேரத்துக்கு தவறாது. ஒரு நிமிஷம் முன்னாடி கிடையாது, ஒரு நிமிஷம் பின்னாடி கிடையாது. தான் அந்த மணி அடிச்ச மாதிரி வரதான் ஒருத்தன் தான் வரான். அதுல பேர் பெற்றவனா, தன்னுடைய டியூட்டியில கடமையில தவறாமல் பேர் பெற்றவன். பேர் பெற்ற காலனை என்ன பண்ண தெரியுமா, யமனை பின்தொடர ஒட்டாமல் பிரியமாய் காத்திடாம, என் மேல பிரியமா அவன்கிட்டே என்னை காப்பாற்றிடு, அவன் வர ஓட்டாத பண்ணிடு. வெவ்விய காலனின் மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னாரு. இழைக்கும் வினைவழி அடுங்காலன் என நடுங்கு அழைக்கும் போது அஞ்சல் என்பா என்ன ஒரு இடத்துல இல்லையா. இப்போ மால் அயன் தேட மறைய தேட நின்ற வானவர் தூடக கையும் கொண்டு கதிர்த்தகப்ப வேலைவன் காலன் என் மேல் விடும்போது வெளியில் சென்றாய் பாலையும் தேனையும் பாகையும் போதும் பனிமொழியா. அபிராமிதாவில் சொல்லும்போது 3-4 பாட்டுல இந்த காலன் வரும்போது என்னை காப்பாத்து. அவன் சூலத்தோடு வருவான், சூலத்துக்கு மேல போடுவான், பாசக்கரை போட்டு இழுப்பான். நான் பண்ணிருக்கிற வினைகள் வழியாகத்தான் வராமான். அவனுக்கு ஒரு பாதை கிடையாதான், நம்ம தான் பாதை போட்டு கொடுக்குறோம். அவனுக்கு ரோட போட்டு கொடுத்து இதுல வாங்குறோம். அப்புறம் வந்துட்டான் என்ன பண்றது? இப்படி இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் போது நான் செஞ்சிருக்க பாப வினைகள் தீ வினைகள் இது மூலமா கூப்பிடும் போது நீ வாசல நின்றுக்கோங்க. இப்படி அவர் சொன்ன மாதிரி இவர் என்ன சொல்றார், பிரியமாய் காத்திட வேண்டும், அன்போட நீ காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்ற வேண்டும் அப்படின்னாக்க, இந்த காலனை பின்தொடர ஒட்டாமல் என்னை தொடர்ந்து வராமல் என்னை காப்பாற்ற வேண்டும். பிரியமாய் உன் மீதில் சிறியவன் நான் சொன்ன கவி பிழைகளை பொறுத்து ரட்சி. நான் ஏதோ பாடிட்டேன், ஏதோ ஒரு ஆசை மனசுல உன்னை பத்தி பாடணும்னு தோணுத்து நான் பாடிட்டேன். நான் பாடினது எப்படியோ எனக்கு தெரியாது. அபத்தம்பா சுபத்தம்பா குந்தி புத்திரோ ஜனார்தனகான் கவி எழுதின்னு போய் குந்தி சிரிக்கிறா. ஜனார்தனன் என் பிள்ளைன்னு விட்டியடா, எப்படிறான்? தர்மபுத்திர அள்ளி கொடுத்துருவார். கிருஷ்ணன் பக்கத்துல இருந்தான், கிருஷ்ணனை சிரிச்சானான். அவ சொன்னாலாம், உன்னை அத்தையான்னு கூப்பிட்டா கூட எங்களுக்கெல்லாம் கூட பிறந்த மாதிரி தான் இருக்கான், அதனாலதான் நான் உனக்கு ஒரு பிள்ளையா சேர்த்துட்டான், அதனாலதான் உன்னை பிள்ளைன்னு சொல்லிட்டான். அது அபத்தமோ சுபத்தமோ பரவாயில்ல, குந்தி புத்திரோ ஜனார்தனா சொல்லிட்டதுனால எங்களுக்கு உடன் பெறாத ஒரு தம்பியாவோ அண்ணாவோ ஆயிட்டான்.
அவனை சேர்த்துக்கோணும். அது மாதிரி என்ன சொல்றாரு, நான் தப்பா சொன்னேன்னா ரைட்டா சொன்னதோ கவின்னு ஒண்ணு பாடிவிட்டேன், இஷ்டத்துக்கு வாயில வந்துடலாம் பாட்டேன். நின் திருநாமங்கள் தோத்திரமே இல்லையா, நான் ஏதோ கனாபரான்னு பாடினேன், ஆனா கூட அங்கங்க இந்த சகஸ்நாமத்துல நிறைய வார்த்தைகள் வச்சனால உங்களுடைய திருநாமங்கள் அதுல வச்சனால நான் பாடினலாம் ஸ்தோத்திரம் நான் ரவிராம் பெற்றார். அது மாதிரி இவரு என்ன சொல்றாருன்னா, நான் ஏதோ இஷ்டத்துக்கு பாடிவிட்டேன், நீ என்ன பண்ண தெரியுமா, இந்த சொன்ன கவிகள் இருக்க இதுக்குள்ள ஏதாவது தப்பு தவறுனா எல்லாம் மன்னிச்சுக்கோ, இதெல்லாம் பெருசுப்படுத்தாத, இதோ உன் குழந்தை பத்தி உன்னை பத்தி ஒன்னா ஓஹோன்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இதுக்காக நீ அருள் பண்ணணும். ஆரதனில் மணல் குவித்து அரிய பூசை செய்த என் அம்மை ஏகாம்பரியும் நீயேனர். ஒரு சின்ன கதை சொல்றார். என்ன கதை சொல்றாருன்னா, ஆறு அதனில்னா அந்த ரிவர்ல நதியில மணல் குவித்து, இது வந்து காஞ்சிபுரத்தை பத்தி சொல்றாரு. காமாட்சி தானே, அதாவது காஞ்சிபுரத்துல அந்த கம்பா நதின்னு சொல்ற அந்த நதி ஒரு காலத்துல இருந்துதான், இப்ப அதுக்கு தண்ணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுல வந்து அம்பாள் லிங்க சுரூபமா மணலையே பிடிச்சு வச்சு அதை ஜபம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். அதை கெடுத்துணுக்காக இந்திரனை ஏவி விட்டு வருணன மூலமா அது நதியா வெள்ளம் எடுத்து பெருக்கெடுத்து ஓடதான். அப்போ அம்பாள் என்ன பண்ணலாம்னா அந்த மணலை அப்படியே கட்டின்னு விட்டாலாம், அந்த லிங்கத்தை கட்டி விட்டாலாம். அது ஏதாவது நதியில அடிச்சுன்னு போயிட போறதேன்னு, அந்த அடிச்சுட்டு போறது கூடாதுன்னு அந்த தடுத்ததுனால என்ன ஆச்சான் அப்படின்னாக்க, இவளுடைய மார்பனுடைய ஒரு முத்திரை இருக்கு அப்படியே பதிஞ்சு விட்டான். இந்த மார்பனுடைய முத்திரை வந்து அந்த அம்பாள் மீது பதிஞ்சு விட்டான். அதை தான் இங்க சொல்றார், ஆறதில் மணல் குவித்து அரிய பூஜை செய்த என் அம்மை. அப்படி நீ பூஜை பண்ண அந்த பரமேஸ்வரன் நீ பூஜை பண்ண இல்லையா அந்த கம்பா நதியில, அப்பேற்பட்ட ஏகாம்பரேஸ்வரி நீதான் அப்படிங்கிறார். அது இன்னொருத்தர் பாடும்போது, ஆறாது ஒரு கால் உமையாம் ஏகம்பருக்கு மாறா வடுவாய் மறையாதே பேராக செங்கையினாலே அழுத்து செய்ய கட்சி காமாட்சி பொங்கையினால் இட்ட குறியின. அப்படியே அழுத்து கட்டிண்டாலாம் கையோட. ஒரு பக்கம் அந்த கையினுடைய முதலெல்லாம் பதிஞ்சுதான், இந்த சைட்ல மார்போடு முதலெல்லாம் பதிஞ்சுதான். ஏன்னா தண்ணீர் அடிச்சுன்னு பட போதுன்னா பயத்தினால் லிங்கத்தை கட்டிண்டான்னு. அதே தான் வந்து அபிராம பட்டணம் பாடும்போது, தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரியூரை பொறுத்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி ஓகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதேன்னு. உன்னுடைய ரூபம் என்னன்னைக்கே மனசுல இருக்குன்னு சொல்லும்போது, எந்த ரூபத்தை தியானம் பண்ணாருன்னு அப்படியே காமாட்சி வந்து இந்த ஆற்றுல வந்து தண்ணீர் வரும்போது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வரும்போது அந்த லிங்கம் மணல்ல பண்ணப்பட்ட லிங்கமானது கரைஞ்சு போயிடக்கூடாது கட்டின்றாலே. இப்ப கட்டின்ற போது அவருடைய உடம்புடைய முதிரையெல்லாம் அப்படியே லிங்கத்து மேல பதிஞ்சுது. அப்பேற்பட்ட அந்த சுரூப்பியான அந்த அம்பாவுடைய ஒரு கருணையானது எனக்கு என்னன்னுக்கும் என்னோட மனசுல நிக்கட்டும்னு பாடினாலே சொல்ற மாதிரிதான் இங்க ஆராதனையில் மணல் குவித்து, ஆராதனையிலிருந்து அந்த நதியில மணலை குவித்து, அங்க வந்து காஞ்சிபுரம் வந்து இந்த கஷேத்திரம் இல்லையா, பூமி பஞ்சபூதங்கள்ல வந்து மெத்து மண், அதான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், நிலம் வந்து அங்கதான். அப்படிப்பட்ட அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. இப்படி அழகான காஞ்சிபுரம், இந்த காஞ்சிபுரத்தை என்றென்றும் புகழ் மங்காமல் வாழ்ந்திருக்கக்கூடிய காமாட்சியான உமையே, நீ வந்து என்னன்னைக்கும் எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுல வந்து என்ன அருள் பாலிக்கணும் நிறைய கேட்டார். எனக்கு அதை கொடு இதை கொடு செல்வங்கள்லாம் கொடு அப்படின்னார். இல்ல ஒரு கவி என்ன சொல்றாருன்னு, இந்த செல்வங்கள்லாம் கூட எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒண்ணு பிரத்தியார உபகாரமா இருக்கணும், இல்லைன்னு சொன்னாக்க அபகாரம் பண்ணாத இருக்கணும். ரெண்டுமே ஒரு இதுதானே. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன்னு போயிட்டு நம்ம ஏண்டா பாண்ட மாதிரி ஐயோ இவாள் ஏன் சொன்னோன்னு ஆயிடும், சில பேர் ரெண்டாம் தரம் பண்ணும்படி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாத பண்ணும் அப்படின்றக்கா ஒருத்தர் என்ன கவி கேட்டார்னா, அதுவும் பதிகத்திலேயே, ஏன்னா அன்றைக்கே சொன்ன இந்த காமாட்சி விருத்தம் பாடும்போதே அபிராமி அம்மை பதிகத்திலேருந்து ஒரு 2-3 இதுக்கு தோதா வரக்கூடியதை எடுத்துன்னு பார்க்கலாம். ஏன்னா பதிகத்தை சரியா தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியல, அது கொஞ்சம் சில சௌகரியங்கள்லாம் இல்லைன்றதுனால இந்த பாடல பாருங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட கேட்கிறார் அவர், வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் மருந்தினுக்காக வேண்டினும் மறந்தும் ஒரு பொய்மொழி சொல்லாமலும் தீமையாம் வழியினில் செல்லாமலும் விஞ்சு நெஞ்சதனில் பொறாமை தறியாமலும் வீண் வம்பு புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொள்ளாமலும் தஞ்சமென நினது உபய கஞ்சம் துதித்திட
தமியேனுக்கு அருள் புரிந்து சர்வ காலமும் என்னை காத்தருள வேண்டினேன். சலக்கயல்கள் விழியை அணைய வஞ்சியர் செவ்வாய் நிகருவாலியாம் பன்மலரும் வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசுவாமி மகிழ்வாமி அபிராமி உமையே அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்றோம். இல்ல நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டோம்னால நல்லவனா இருப்போம். இதெல்லாம் இருந்தா நல்லதுன்னு சொல்லலாம், இதெல்லாம் இல்லாத இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி எதெல்லாம் தவிர்க்கணும் சொல்றாங்க. வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமல், ஒரு கெட்டவாடிய சகவாசம் நமக்கு இல்லாத இருக்கணும். ஏன்னா அவளோட சேர்ந்தோட நல்லதெல்லாம் மறந்து போயிடும், அதுலதான் போயிடும். படிக்க மாதிரி நம்ம ஒரு சிவப்பான தண்ணியில போட்டா சிவப்பாயிடும், வெள்ளையான தண்ணியில போட்டா வெள்ளையா இருக்கும், நீளமான தண்ணியில போட்டா நம்ம மறந்து போயிடும், அதுலயே அதனுடைய மயமா நாம் ஆயிடுறோம். சோ கெடுதல்கள் செய்யக்கூடிய கொடியவர்கள் வஞ்சவர்கள் தீய எண்ணம் உள்ளவர்களுக்கால அவளுடைய நட்பு நமக்கு வேண்டாத இருக்கணும். மருந்துக்கு கூட ஒரு பொய் மொழி சொல்லாத இருக்கணும். அது முதல்ல தீமையான வழியில் செல்லாத இருக்கணும். இது கொடிய வழி, தீய வழி, இது நல்லதை தராது, இது நம்ம கெட்ட பேர் தான் தெரியும், 4 பேருக்கு கட்டத்தை தான் கொடுக்க போறது அப்படின்னு தெரிஞ்சு அதை போகாத, அதை தவிர்க்கணும். விஞ்சு நெஞ்சதில் பொறாமை தெரியாம, இந்த மனசுக்குள்ள பொறாமையே வரக்கூடாது. பொறாமை வந்துடுத்துன்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இன்னான்கும் இழுக்காறு என்றது அறம்னர். இது பொறாமை எப்போ வரும்னா, நம்ம அவங்கிட்ட இருக்கே நம்ம கிட்ட இல்லையே, இல்ல நம்மளை விட அவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துடுத்தே அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் வந்துடுத்துனா நமக்கு பொறாம வந்து. பொறாம தான் அசூயை, அசூயை ஒரு பேராசை, ஒரு கோபம், ஒரு தாபம், அப்படியே அழிச்சுடணும், அவனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும் எண்ணம் வந்துடும். அந்த ஆசையிலேருந்தா எல்லாமே வருதுன்றார். அந்த பொறாமை தரிக்காத இருக்கணும். வீண் பம்பு புரியாமல், இதெல்லாம் வந்துடுத்துல நம்ம வம்புக்கா எதாப்போம், இல்ல அவனை பத்தி 4 இடத்துல தப்பாவது சொல்லுவோம், பேசுவோம். இதுவே ஒரு இதுதானே, ஒருத்தரை பத்தி தவறா பேசுறது கூட ஒரு விதமான பாபம் தான். உள்ளத்தால் உள்ளலும் தீதே அதனும் தீது கள்ளத்தால் கல்வேமனல். மனசுல நினைச்சுட்டாலே தப்புன்னு, திருட போறேன்னு சொல்ல வேணாமா, திருட வேண்டாமா, திருடனும் நினைச்சுட்டாலே அப்ப திருடன் ஆயிடுறானா. அதனால அது கூட தப்புனர். மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளி அவை கொள்ளாமலும். பெரியவாள்லாம் சொல்றான், அதுல நல்லதெல்லாம் வேணான்னு விடப்படாது. அவ சொல்ல சிலதுன்னு காலத்துக்கு ஒத்துக்காத, அதை எடுத்துக்க வேண்டாங்க. காலத்துக்கு ஒத்துக்காததாக இருக்கக்கூடியதா இருந்தாக்க அதை நீங்க தவிர்க்கலாம். ஆனா அவ சொல்ற நல்லது இருக்கல அதெல்லாம் தவிர்க்க கூடாது, அதெல்லாம் எடுத்துக்கணும், அதை தள்ளாமல் இருக்கணும். எப்போது தஞ்சம் என நினைத்து உபய கஞ்சம் துதித்திட தமியனுக்கு அருள் புரிந்த. இந்த ஏழைக்கு நீ என்ன அருள் பண்ணோன்னா, சதா சர்வ காலமும் தாசன் அப்படின்னு உங்ககிட்ட உன்னுடைய கால்கள், கஞ்சம்னா தாமரைன்னு அர்த்தம், அப்படி உபயம்னா 2 தாமரைகள் மலராகி உன்னுடைய பாதங்கள் இருக்க, இதை நான் சதா சர்வகாலம் சரணம்னு இதை பிடிச்சுக்கணும், தஞ்சம்னு அடையணும். சர்வகாலம் என்னை காத்தருள வேண்டினேன், சதா சர்வகாலம் நீ என்ன காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டினேங்கிறார். இவர் கேட்கறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. இப்படி கிடைச்சுடுத்துனாலே போருமே, இது இருந்துடுச்சுன்னு சொன்னாலே நமக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும். ஒரு எப்பவும் தீமைகள் தவிர்த்துட்டோம்னாலே அப்பயே பாதி சக்சஸ் ஆயிடுச்சு, அப்புறம் நல்லது சேர்ந்து கொஞ்சம் தான். ஏன்னா பாதி வேலைக்கு வந்துடும் இல்லையா. இது வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன், ஹாஃப் டன் இஸ் ஹாஃப் சக்சஸ். ஸோ முதல்ல களை எடுத்துட்டோம்னால அப்புறம் பயிருக்கு நல்லதாச்சு, அப்புறம் தண்ணி விட வேண்டியது தானே அப்படின்ற லெவல்ல சொல்றார். இது ரொம்ப அழகா இருக்கு. இன்னொரு பதிகத்தை என்ன சொல்றாருன்னா, வாடாமல் உயிரெனும் பயிர் தழைத்து ஓங்கி வர அருள்மழை பொழிந்து இன்ப வாரிதியிலே நினது அன்பனும் சிறுகால் வருந்தாமலே அணைத்து கோடாமல் பலர் சிற்றெரும்பு முதல் குந்தர கூட்ட முதலான ஜீவ கோட்டிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்து நீடாழி உலகங்கள் யாவையும் நேயமாய் நின்புதர புந்தி பூக்கும் நிர்மலி அகிலங்களுக்கு அன்னை என்றோதும் நீலி என்று ஓதுவாரோ ஆடாய நான் மறையின் வேள்வியால் ஓங்கு புகழ் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் ஒரு பாகம்
அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே. இதுல வாடாமல் உயிரெனும் பயிர் தழைத்து ஓங்கி வர அருள்மழை பொழிந்து. இந்த உலகத்திற்குரிய அண்ட சராசரங்கள் அத்தனையும் நன்றாக ஓங்கி வளர்ந்து பயிர்கள் தழைச்சு வளர மாதிரி எல்லாம் வளரணும். எதுக்கும் எந்த குறைவும் இருக்கக்கூடாது. அப்படி அருள் மழையை போயிடலாம். பயிர் பச்சையெல்லாம் நன்னா வரணும், மழை வேணும். ஜீவராசிகளாக நன்னா இருக்கணும், அருள் மழை என்ன பொழியணும்? எல்லாமே அவருடைய அருளால அப்படின்னு நம்ம நினைச்சிருக்க போல எது நடந்தாலும் அவருடைய அருள். நல்லதோ கெட்டதோ நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. உனக்கே பரவனக்குள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். என்னோட எல்லாத்தையும் உன்னோடதுன்னு போட்டாச்சு. இனிமேல் நல்லது வந்ததோ கெட்டதோ எனக்கு எதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எல்லாம் நீ பார்த்து செய்யறதாங்கிறதா. அப்படி இந்த உலகத்திற்குரிய அத்தனை பயிர்களும் வாடாமல் தழைத்து வளருவது போல் உலகத்துக்கு அத்தனை ஜீவராசிகளும் நன்னா வளர்றதுக்கு, நன்னா ஓங்கி செழிப்பா இருக்கிறதுக்கு அருள் மழையை நீ பொழியணும் அப்படின்னார். இன்ப வாரிதியிலே நினது அன்பனும் சிறகால் வருந்தாமலே அனைத்து. இன்ப வாரிதின்னு ஆனந்தம் கூடிய கடல். அந்த ஆனந்த கடல்ல இவருடைய அன்புங்கிற சிறகால் நம்மளை அணைச்சிக்கணுமா, நம்மளை வருந்தாமல் அணைச்சிக்கணும். அந்த சிறகால் அணைச்சு எப்படி இந்த ஒரு பெரிய பறவைகள்லாம் கூட நீங்க பார்க்கலாம், அந்த கோழிலாம் அப்படியே ஓடிண்டே இருக்கும். சின்ன சின்ன குஞ்சுகள் ஒரு 3 நாள் 4 நாள் குஞ்சு ஒரு 7 கூட்டு போயிட்டே இருக்கும். மேல ஒரு கழுகு சுத்துறதுன்னு பார்த்தா பொருள் ஒரு அதுக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்க போறது. அந்த கோழிக்கு தெரியறது தன்னுடைய குஞ்சுகள் அந்த கழுகாலையோ காகத்தாலேயோ தாக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய இறக்கையால தன்னுடைய சிறகினால அதை அப்படியே அணைச்சிக்கிற மாதிரி என்ன சொல்றார், உன்னுடைய அன்புங்கிற கடல், உன்னுடைய அன்புங்கிற சிறகால ஆனந்தம் கூடிய கடல்ல எங்களெல்லாம் அணைச்சி கவலைகள்லாம் வராத காப்பாத்துவங்க. கோடாமல் வளர் சிற்றெரும்பு முதல் குஞ்சர கூட்டலம் முதலாக ஜீவ கோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்தனர். முதல்ல எல்லாரையும் காப்பாற்றணும் ஒரு அம்மா மாதிரினர். ஆனந்த கடல் என்றைக்கு அழுத்தணும், உன்னுடைய அன்புங்கிற இறக்கையால எங்களெல்லாம் அணைச்சிக்கணும்னர். அடுத்து என்ன பண்ணார், கோடாமல்னா இன்னொன்னு வளையாமல். கோடாமல் சான்றோர்க்கு அணின்னு சொன்னார். ஒரு பக்கமா சாயக்கூடாதான், நேர்மையோட இருக்கணுமா. அப்படி நேர்மையோட ஒரு பக்கம் சாயாத சொல்ற மாதிரி பாரபட்சம் இல்லாமல், கோடாமல் பாரபட்சம் இல்லாமல் வளர் சிற்றெரும்பு முதல்னர். பிரம்ம கீட்ட ஜனனி, பிரம்மால இருந்து கிருமிகள் வரைக்கும் இங்கே அங்க போற சின்ன எறும்புல இருந்து குஞ்சர கூட்டம். குஞ்சரம்னா யானை, குட்டி எறும்புல இருந்து அப்படி மத யானைக்கு அது வரைக்கும் உள்ள ஜீவ கோட்டைகள் எல்லாத்துக்கும் இவதான் படி அளக்கலாம், சாப்பாடு கொடுக்குறாங்க. ஐயன் அளந்தபடி 2 நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றினர் அபிராம் பெற்றோர். அதாவது பரமேஸ்வரன் 2 நாழி நாடினா அந்த காலத்தை மரக்கால் படின்னு சொல்லுவார். அது ஒரு அது நிறைய அரிசியை கொடுத்து உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் நீ போய் படைச்சிட்டு வாங்கணும், அம்பாள் போய் பண்ணலாம். 2 நாழி அரிசியை வச்சுட்டு உலகம் முழுக்க காப்பாற்றணும். அப்பேற்பட்டதை இங்க சொல்லும் போது அவரே தானே அங்கேயும் சொல்லிருக்கார், இங்க பதிகத்திலையும் அதே தான் சொல்றார். யானையில இருந்து எறும்பு வரைக்கும் அத்தனைக்கும் அன்றாடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டை குறையாம கொடுக்கலாம். குறையாமலே கொடுத்து நீடாடி உலகங்கள் யாவையும் நேயமாய் நீ உதிர பொந்தியுள் பூக்கும் நிர்மலினர். நீடு ஆடின நீண்ட பரந்த சமுத்திரங்கள். இந்த சமுத்திரத்தில் உலகங்கள் எல்லாம் சமுத்திரத்தில் இருக்கலையோ, எந்த உலகத்திலாம் சமுத்திரத்தில் இருக்குங்க. அத்தனை உலகங்களும் அத்தனை அண்டங்களும் ஒரு பெரிய நீண்ட சமுதிரத்துக்குள்ள அப்படியே மிதந்து கிடக்கான். இது இத்தனையும் அன்போட என்ன பண்றான்னா தன்னுடைய உதரத்துக்குள்ள வச்சுருக்காளாம், தன்னுடைய வயிற்றுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு காப்பாத்தின்னு இருக்காளாம். அப்பேற்பட்ட நிர்மலின்னு இத்தனையும் இருக்கேன். இந்த உலகத்துல எத்தனை கல்மஷங்கள்லாம் இருக்கேன், எத்தனையோ மலங்கள்லாம் இருக்கேன்னு. ஆனா இத்தனையும் அவளுக்குள்ள இருந்தாலும் அவள் நிர்மலின்னு, நிர்மலமானவள். அவளுக்கு எந்த விதமான மலங்களும் கிடையாது, அப்பழுக்கு கிடையாது, தீமை கிடையாது. அவள் இன்னைக்கும் பரிசுத்தமானவள். அகிலங்களுக்கு அன்னை என்று ஓதும் நீலி. இந்த உலகம் எல்லாத்துக்கும் அன்னை அப்படின்னு சொல்லி வேதங்கள்லாம் சொல்றான். அப்படி வேதங்கள்லாம் எல்லா இடத்தையும் சொல்லி வேள்விகள்லாம் நடக்குதான். அந்த காலத்துல அப்படி நடந்திருக்கும் போல இருக்கு. திருக்கடையூர்ல எங்க பார்த்தாலும் யாக யஜ்யங்கள்லாம் நடக்கும் போல இருக்கு. அப்படி மறையின் வேள்வியால் ஓங்கு புகழ் ஆதிக்கடவுரின் வாழ்வேனர். எங்க பார்த்தாலும் யாக யஜ்யங்கள்லாம் நடந்து ஒரே ஹோமங்கள்லாம் பிரமாதமா நடந்துட்டு அப்படிப்பட்ட புகழோடு இருக்கக்கூடிய அந்த திருக்கடையூர்ல அமுதீஸ்வர் ஒரு பாகம் மகளாத சுத்தபாணி அருள்வாமி அபிராமி ஏனர். அப்பேற்பட்ட அபிராமி அவள். அந்த அபிராமியை பார்த்து எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார்கள்.